அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம தாய்லாந்தில் தன்னங்குற ஏரியாவில் தான் ஃபஸ்ட் நம்ம வந்திருக்கோம். அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 50 to 60 கிலோமீட்டரில் வந்து நம்மளுக்கு ஹத்தியாயின்னு ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடத்த நோக்கி தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த இடத்த நோக்கி போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதிகமாக இங்கே வந்து இந்த ஹத்தியாயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புத்திஸ்ட் டெம்பிள் தான் அதிகமாக இருக்கும். இந்த ஊர் வண்டியை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குல்ல, வித்தியாசமாக ஹெவிலோட வந்து இந்த வண்டியிலே ஏற்றிட்டு போயிட்டாங்க. அதிகமாக நம்ம போய்கிட்டு இருக்கும்போது கடுகில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹத்தியாயில் ரீச் ஆனதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னர் போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நைட் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அங்கே உள்ள போய் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டியான ஃபுட்டு எல்லாமே இருந்துச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் ஹலால் ஃபுட் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான், ஆனாலுமே வந்து ஹலால் ஃபுட் கிடைக்கிங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபுட்டும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஃபுட்டு பிடிக்கும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைனீஸ் இருக்குது, தாய் ஃபுட்டுஸ் நிறைய இருந்துச்சு, அதே மாதிரி மலாய் ஃபுட்டும் அதே மாதிரி இருந்துச்சு. அது பக்கம் இந்தியன் ஃபுட் வந்து இங்கே நான் பார்க்கல. மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா மலாய் ரிலேட்டட் ஐட்டம்ஸு தாய் ஃபுட்டு தான் இருந்துச்சு. தாய் ஃபுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொம்யா வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். தாய்லாந்துன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து தொம்யாம் அயாம், தொம்யா சம்போர் இந்த மாதிரி தான் இருக்கும். தொம்யா சீ ஃபுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அது நம்மளுக்கு வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் தொம்யா ரெசிபி உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தையும் உங்களுக்கு எடுத்து நான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சைனீஸ் கடைக்கு போனோம் அப்படின்னா சைனீஸ்காரங்க வந்து என்ன வச்சுருந்தாங்க, டக் வச்சு சைனீஸோட ரைஸு ப்ளஸ் வந்து சைனீஸ் சூப்பு அந்த மாதிரி ஐட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுட் ஸ்டாலும் சரி, அதே மாதிரி ஃபுட் ஐட்டமும் சரி செம்மையாக வெரைட்டியாக இருந்துச்சு. சரி, நம்ம இன்றைக்கி போகிறோமே உங்களுக்காக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம இந்த இடத்துல நான் சுற்றி பார்த்துட்டு ஃபுட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 40லேருந்து 45 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஏரியாவாக இருந்துச்சு. இந்த ஃபுட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் ஐட்டம் தனியாக நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும், ஃபுட்டோட சேர்த்தெல்லாம் தரமாட்டாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சத்தே, ஸ்நாக்ஸு, ஜெல்லி, மேங்கோ புடிங் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருந்துச்சு, ட்ரிங்க்ஸ் ஐட்டமும் இருந்துச்சு, ஃபுட் ஐட்டமும் இருந்துச்சு, சூப் ஐட்டமும் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இதுமாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து கலராக ஃபுட்டும் இருந்துச்சு. அதேமாதிரி ஸ்மெல்லும் பார்க்கும்போது நம்ம பயங்கரமாக வந்து டெம்ப்ட் ஆச்சு. நம்ம கேஷ் கொடுத்து இங்கே வாங்க முடியாது. இங்கே நம்ம கவுண்டரில் போய் கொடுத்துட்டு டோக்கன் கொடுத்துட்டு அந்த டோக்கன் பேசிஸில் வாங்கினீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் பார்த்தீங்கன்னா கலராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த உட்காந்து சாப்பிட்ற வெளியே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே உட்காந்து சாப்பிட முடியாது, வெளியே உட்காந்து சாப்பிட்றதுக்காக நம்ம தனியாக வந்து இடம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். அடுத்து அந்த மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நடந்து போனீங்க அப்படின்னா ஷாப்பிங் பண்ணக்கூடிய ட்ரெஸ்லேருந்து, செப்பல்ஸ்லேருந்து, வாட்சிலேருந்து எல்லா ஐட்டம்ஸு நார்மல் ஒரு ஷாப்பிங்கில் போய் என்னென்ன ஷாப்பிங் பண்ணுவோமோ அது எல்லாமே இருந்துச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஸ்லிப்பர், ஷூ, ட்ரெஸ்ஸஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ், அதே மாதிரி ஹேர் பேண்டு, ரப்பர் பேண்டு, ஃபோன் கவரு, ஃபோன்ஸு, சின்ன பிள்ளைகளுடைய ட்ரெஸ்ஸு, பெரியவங்களுக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு வெரைட்டியாக ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஹேண்ட்பேக்லேருந்து கிட்ஸ்க்கு விளையாடுக்கிற திங்ஸ் இருந்து எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வெரைட்டியாக இருந்துச்சு. மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. அதே மாதிரி தாயோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்மே இங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்ணு பத்தாது நம்மளுக்கு, அந்த அளவு வந்து செம்ம சூப்பராக நிறைய திங்ஸும் இந்த இடத்துல இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஊர் ஞாபகமாக வந்து சுவீனியர் இருந்து வாங்கிட்டு போங்க. இந்த இடத்துல சுவீனியருக்காகவே ஃபேமஸாக ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் தான் நாங்கள் வந்து பசங்களுக்கு பர்ஸு, அதே மாதிரி சுவீனியர் கீ செயின், அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய நட்டில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் இங்கே வாங்கினோம். நிறைய பேர் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லை, தாய்லாந்தில் ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யானை தான். யானை ட்ரெஸ் போட்ட மாதிரி யானை பிரிண்ட் அவுட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே நிறைய சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் டு வெளியே வாங்குறதுனா இங்கே எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸாக இருந்துச்சு, ரீசனபிளாக இருந்துச்சு. அதனால் நிறைய டாய்ஸும் சரி, அதே மாதிரி திங்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸ்ட்ரீட் மார்க்கெட்டில் தானே குவாலிட்டி இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலே குவாலிட்டியாக எல்லாம் இருந்துச்சு. தாய்லாந்தில் வந்து தாய்மொழி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தான் நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபுட்டு சாப்பிட்றதுக்கோ நம்ம சொல்லி வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஓரளவு மலாய் கொஞ்சம் வந்து இங்கே ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மலாய், இங்கிலீஷ்னால் சுத்தமாக இங்கே இங்கிலீஷ் வந்து தாய்லாந்தில் யாருக்குமே தெரியல.
இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கான்னு வந்து ஒரு பையனே கொஷின் கேட்டான். நாங்கள் வந்து மலையில் பேசினோம், அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கிலீஷில் பேசும்போது அப்படின்னு யோசிச்சார். சரி ஸ்கூலில் படிக்கிறியாப்பா, ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கும்ல அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அப்படின்னா என்னது அப்படின்னு அவன் வந்து தாயில் பேசினோன்னா அதுக்கப்புறம் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணி தான் அப்புறம் நாங்கள் பேசிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்லேஷன் மூலமாக பேசினா அவங்களுக்கு வந்து அவங்க நம்மகிட்ட சொல்கிறத வந்து அப்படியே வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி தான் வந்து அங்கே தாய்லாந்தில் வந்து இது ஒரு வித்தியாசமான அனுபவம், ஜாலியாகவும் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா வெரைட்டியான கலரில் வந்து நம்மளுக்கு பெல்ட்டும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து சொவீனியர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா கிஃப்ட்டும் வந்து சொவீனியர்ஸு, டாய்ஸு எல்லா விதமான திங்ஸும் வந்து இங்கே செம்ம சூப்பராகவும் அமேசிங்காகவும் இருந்துச்சு இந்த இடத்துல. உண்மையிலே வந்து நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபுட் ஸ்டால்லே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 45 மினிட்ஸ் ஓடிடுச்சு. அப்புறம் இந்த இடத்துக்கு நான் வரும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வரதுக்கு ஒரு 45 to கிட்டத்தட்ட 1.5 hours வந்து அங்கேயே போயிடுச்சு. திரும்ப இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா இங்கே நைட் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து 11 o'clock வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லேட் நைட் போனனால வந்து லேட் நைட் சொல்ல முடியாது, நம்ம ஒரு 8 o'clock அங்கே போனோம். எல்லாமே சுற்றி பக்கத்தில் ஒவ்வொருத்தவங்களும் பேக் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தாய்லாந்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது ஹத்தியாயில், மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பீங்களா, அதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். தாய்லாந்துக்கு வரவங்க வந்து இந்த மாதிரி எங்கே ஒரு நைட் மார்க்கெட் கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்ம சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு அமேசிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்லேருந்து நார்மல் ட்ரெஸ் வரைக்கும், தாய் ட்ரெஸ் வரைக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த இடத்துல சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸும் கிடச்சிருக்கு, என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்கட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாய்லாந்தில் நிறைய இடங்கள் இருக்குது, அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.